ஹலோ, பிரைஸ் லார்ட். வில்லியம் கேரி அவர்கள் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு நம்ம பார்த்தோங்க. அதில் ஆண்டவர் அவருக்கு எப்படி அற்புதம் செய்தார் அப்படிங்கிறத வசனத்தை படித்த பிறகு பார்க்கலாம். வாங்க வசனத்துக்குள்ளே போகலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. ரொம்ப ரொம்ப குட்டியான ஈஸியான வசனம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகே. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். சொல்லுங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். வெரி குட். அடுத்தது, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சேர்த்து சொல்லுங்களா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. சூப்பராக படிச்சுட்டீங்க. ஆமாங்க, நம்ம ஜெபிக்கின்ற பொழுது, வசனத்தை கேட்கின்ற பொழுது ஆவியில் நல்ல முடிவுகளை எடுப்போம். ஆனால் அதை தொடர்ந்து செய்ய இந்த மாம்சம் ஒத்துழைக்காதுங்க. அந்த போராட்டம் நம்ம எல்லாருக்கும் தினமும் இருக்கு. ஆனால் அதை இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதை நாம் சத்தியமாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய மாம்ச பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் ஆணி அடிச்சிடணுங்க. அப்போ நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. வில்லியம் கேரி அவர்கள் தன்னுடைய வறுமை நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிய நல்ல வேலையை கொடுத்தாருங்க. அவருடைய பகுதியில் ஒரு சணல் தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க. அதை நிர்வகிக்கும் பொறுப்பு நம்ம வில்லியம் கேரி அவர்களுக்கு கிடைச்சதுங்க. அவர் வாங்குகிற சம்பளத்தில் 1/3 சுவிசேஷ பணிக்காக செலவிட்டாருங்களாம். எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. தன்னுடைய மூளை கோளாறான மனைவி, பிள்ளைன்னு பெரிய பொறுப்பு இருந்தாலும் தான் வாங்குகிற சம்பளத்தை ஒரு பகுதியை அவர் சுவிசேஷ பணிக்காக செலவிட்டார். இந்த அர்ப்பணிப்பு தான் மிஷனரியாக அவர் தொடர்ந்து இருந்து பல நன்மைகளையும் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பல மொழிகளிலும் கொடுப்பதற்கு மிகவும் உதவியா இருந்ததுங்க. நாமும் அந்த அர்ப்பணிப்பை பெற்றுக்கொண்டு இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போட நம்ம ஊழியம் செய்யணும். ஓகே. நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.